கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அதில் முதல் வசனம், பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலுள்ள கெதரனுடைய நாட்டில் வந்தார்கள். இயேசுவினுடைய அன்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இயேசுவினுடைய அன்பு அது ஈடு இணை இல்லாத அன்பு. இயேசுவின் அன்பு அது எதோடும் ஒப்பிட முடியாத ஒப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு கள்ளங்கபடமில்லாத எதிர்பார்ப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டதாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார். இயேசு தம் வார்த்தையை எப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கலிலேய கடலை தாண்டி கதரேன் தேசம் இருந்தது. கலிலேய கடலை தாண்டி இருந்த அந்த தேசம் யூதர்கள் அல்லாத ஒரு தேசம். யூதர்கள் அல்லாத அந்த தேசத்தில் அங்கே புறையின மக்கள் இருந்தாங்க. அங்கே பிரதானமான தொழில் என்னவென்றால் பன்றி மேய்ப்பது. பன்றி மேய்ப்பவர்கள் அங்கே இருந்தார்கள். பன்றி மேய்க்கிறவங்க இருக்கிற ஒரு ஊருங்க. பன்றி மேய்க்கிறவங்க இருக்கிற பக்கம் நீங்கள் போவீங்களா? சொல்லுங்க. இயேசு ஒரு யூதர். அப்போ யூதர்கள் இருந்த இடத்துல ஊழியம் செய்யாமல் இப்போ யூதர்கள் இருந்த இடத்த விட்டுட்டு பன்றி மேய்க்கிற ஜனங்கள் இருக்கிற அந்த தேசத்துக்கு, யூதர்கள் அல்லாத ஒரு தேசத்துக்கு இயேசு அவர்களை தேடி வந்தார். இன்னைக்கு அப்படிதான் உங்களையும் என்னையும் தேடி அந்த பரலோகத்திலே, சுத்த பொன்னாய் இருக்கிற அந்த பரலோகத்திலே பரிசுத்தர் 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 என்று கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வின்றி பாடி துதிக்கிற அந்த பரலோகத்தில் இருந்து உங்களையும் என்னையும் தேடி அந்த விண்ணுலகை விட்டு இந்த மண்ணிலே வந்து பாலகனாய் உங்களுக்காக எனக்காக இயேசு பிறந்தார். காரணம், நம்மீது வைத்த அவருடைய அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு குறைவில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு நன்மைகளை தரக்கூடிய அன்பு. இயேசுவின் அன்பு கபடமில்லாத அன்பு. இயேசுவினுடைய அன்பு அது நம்மை பரிசுத்தமாக்கக்கூடிய அன்பு. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, ரொம்ப வேல்யூபிளான அன்பு இயேசு உங்கள் மேலே வச்சிருக்க அன்பு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு தேடி போகிறாரு யூதர்கள் அல்லாத ஒரு இடத்திற்கு. பன்றி மேய்க்கிறவர்கள் வாழ்கிற ஒரு தேசம் கதரனுடைய நாடு. சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்ட, சமுதாயத்திலே வெறுத்து ஒதுக்கப்பட்ட, அப்படி ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திற்கு இயேசு செல்கிறார். அதுதான் அன்பு. இன்னைக்கு அப்படி நீங்கள் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு ஒரு ஓரமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்களா? உங்களைத்தான் இயேசு நேசித்து உங்களுக்காகத்தான் சிலுவையிலே இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். இயேசு ஏன் அங்கே போனார்? எதற்காக போனார்? வாசிங்க. 2வது வசனம் சொல்லுகிறது, அவர் படவில் இருந்து இறங்கின உடனே, மார்க் 5:2, அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். கவனிங்க, பன்னி மேய்க்கிறவங்க தேசத்துக்கு இயேசு ஏன் போனார்? அந்த தொழில் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போனார் நினச்சிங்களா? இல்லை, அந்த இடத்துல தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 6000 பிசாசுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருந்தது. 6000 பேய்கள், 6000 பிசாசுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருந்தது. அவனுக்காக இரக்கம் பாராட்டவோ, அவனுக்காக பரிந்து பேசவோ, அவனுடைய வாழ்க்கைக்காக மன்றாடவோ யாருமே இல்லை. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த மனிதனை, பன்றி மேய்க்கிற தேசத்தில் இருக்கிற அந்த மனிதனை தேடி யூதர்கள் அல்லாத அந்த இடத்திற்கு நம்முடைய பரம தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னைக்கு உங்களை தேடிக்கிட்டு இருக்கிறார் இயேசு. உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருக்காம பாருங்க.
எந்தெந்த கோயிலுக்கோ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். உங்களை தேடி இயேசு வந்ததை உணராமல் எங்கே போனாலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது. உங்களை தேடி வந்த இயேசு ஒருவரால் மட்டும்தான் உங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரோகத்திலிருந்தும் சகல விதமான வியாதி தரத்திலிருந்தும் விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும்.